வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு எலக்ட்ரிக்ல ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரோல் வண்டின்னு வரும்பொழுது அவங்க நம்பர் ஒன்னுங்க. பட் அதுவே எலக்ட்ரிக் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் அந்த டாப் 3க்குள்ள கூட அவங்களால வர முடியல. தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்காங்க. விடா இருக்கு, நல்லா தான் சேல் ஆகுது. பட் இருந்தாலும் ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சேல் ஆகலை. அதனால பிரைஸ் கம்மியாக பார்த்தீங்கன்னா விடாலே VX2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராடக்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் கம்மி. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1 லட்ச ரூபா விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு. பட் இந்த வண்டியை 60,000 கொடுத்து நம்மளால் வாங்க முடியும். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பார்ப்போம். கூடவே பார்த்தீங்கன்னா பஜாஜ் டொமினாரில் 250 மற்றும் 400 ரெண்டு பைக்லையுமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. BMW CE04 அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸி ஸ்கூட்டரில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக ஆல்ரெடியே ஐக்யூப் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ப்ரைஸ் கம்மியாக இன்னொரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்த பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆட்டோமொபைல் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் எங்ககிட்ட கேளுங்க. மறக்காமல் எங்களுடைய இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா விடால VX2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பேட்டரி பேக்கில் கொடுக்குறாங்க. 2 வேரியண்ட்டாகவும் லான்ச் ஆயிருக்கு. ஒன்று VX2 Go. இந்த கோங்கிறது பேஸ் மாடலு. அடுத்து VX2லே ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பேஸ் மாடல், இன்னொன்று டாப் மாடல். பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் 2.2 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. டாப் மாடலில் 3.4 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. அப்போ கெப்பாசிட்டி மாறுது. அப்போ ரேஞ்சுமே ஆப்வியஸாக நமக்கு மாறும். அப்போ கோ மாடல் பொறுத்த வரைக்கும் 92 கிலோமீட்டர் IDC ரேஞ்ச் சொல்கிறாங்க. அடுத்து ப்ளஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் 142 கிலோமீட்டர் IDC ரேஞ்ச் சொல்கிறாங்க. இது அவங்க சொல்கிற ரேஞ்சு. ரியல் டைமாக நம்ம ஊர் டிராஃபிக்கில் நம்ம ஒரு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணோன்னா IDC ரேஞ்சை விட 10லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு குறைய தான் செய்யும். ஸோ இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க ரேஞ்ச் இது. 2 வெஹிக்கிள்லையுமே 2 வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட்டில் மோட்டார் கொடுக்குறாங்க. பட் டாப் ஸ்பீடு வேரி ஆகுது. ஏன்னா பிக்கப்பில் டியூன் பண்ணியிருக்காங்க. அப்போ பேஸ் மாடல் கோ பொறுத்த வரைக்கும் 70 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகும். ப்ளஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் 80 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகும். பிக்கப்புமே வேரி ஆகுது. ஏன்னா கோ மாடல் பேஸ் மாடலில் ஒரு 0லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தை நம்ம ரீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 4.2 செகண்ட் டைம் ஆகும். பட் அதே ப்ளஸ் மாடலில் வெறும் 3.1 செகண்டில் நம்மளால் ரீச் பண்ணிட முடியும். அப்போ டாப் ஸ்பீடு மாறுது, ரேஞ்ச் நமக்கு டிஃபர் ஆகுது. இதை தாண்டி டிசைனில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைனில் மேஜராக சேஞ்சஸ் கிடையாது. 2 மாடலுமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ அந்த விடா VX2 அப்படிங்கிறது அப்படியே V2ல இருக்கிற மாதிரியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இல்லை. ஏன்னா ப்ரைஸ் கட் அந்த டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக V2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விடா V2 நிப்பாட்டி சைடு ஆங்கிள்லேருந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பயங்கர ஆங்குலராக கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி அந்த ஹேண்டில் பார் மவுண்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஆப்ரானாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்குலராக இருக்கும். நமக்கு ஒரு 2-3 பேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ V2ல ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா 2-3 பேனலுக்கு நடுவில் ஹெட்லைட் வரும். ஒரு ஆங்குலராக ஒரு கட்டு கிரீஸோட ஒரு கொடுத்துருக்கிறதுக்கு நடுவில் ஹெட்லைட் இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டே செம ஸ்போர்ட்டியாக வந்திருக்கும். பட் நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்குலரை கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு சாதாரணமான ஒரு டிசைனில் இருக்குது. பேனலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆப்ரானில் சிங்கிள் பேனலில் வர மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு கட் அண்ட் கிரீஸ்லாம் நமக்கு நியூ மாடலில் ப்ரைஸ் கட் பண்ணுங்கிறதுக்காக குறைச்சிட்டாங்க. அதுமாதிரி கலர்ஸுமே சிங்கிள் டோன் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம V2ல டிவல் கலர் கொடுப்பாங்க. அதுமாதிரி சைடு பேனல்லையுமே டிவல் கலர் கொடுப்பாங்க. பட் இந்த VX2ல சிங்கிள் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வண்டி நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி நல்லா இருக்குது. பட் ஒரு டீசெண்டான லுக்கில் தான் இருக்குது. ஒரு அக்ரெசிவ் அந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஒரு ஸ்போர்ட்டினஸ் அந்த இடத்துல மிஸ் ஆகுது. நம்ம ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்டினஸை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ டிசைனில் மட்டும் நமக்கு கை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ V2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V2ல லைட் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ப்ரோ இருக்குது. அப்போ அந்த V2 லைட்டில் இருக்க கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் VX2 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு மினிமம் பேஸ் மாடல் எடுத்தாவே 70 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகுது, 92 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது. அப்போ மெயின் பவர் ட்ரெயினில் அவங்க கை வைக்கல, டிசைனில் மட்டும் கை வச்சுருக்காங்க. டிசைனில் இது போக வேறு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே மாறுதுங்க. இப்போ கோ மாடல் எடுத்துக்கிட்டோம்னா LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுவே நம்ம ப்ளஸ் மாடல் போகிறோம் அப்படின்னா 4.3 இன்ச்சில் TFT டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்து பிரேக்கிங் மாறுது. பிரேக்கிங் பேஸ் மாடலில் நமக்கு ட்ரம்மு ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே ட்ரம் செட்டப் தான். பட் ப்ளஸ் மாடலில் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஆப்ஷனலாக நமக்கு டிஸ்க்கு கொடுக்குறாங்க. கிரேடபிலிட்டியும் சேஞ்ச் பண்ணுறாங்க. கிரேடபிலிட்டி அப்படிங்கிறது அந்த ஒரு இழுக்கிற கெப்பாசிட்டி. ஒரு ஸ்லோப்பில் ஏறுறோம், ஒரு லோடு ஏற்றிட்டு போகிறோம், ஒரு பிரிட்ஜில் ஏறுறோம் அப்படின்னா எப்படி அது கேரி பண்ணி இழுக்குது, அந்த பவர் எப்படி இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது தான் கிரேடபிலிட்டிங்கிறது. கிரேடபிலிட்டி பேஸ் மாடலில் 15 டிகிரி கொடுக்குறாங்க. டாப் மாடலில் நமக்கு 18 டிகிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு சார்ஜ் ஆகிற டைமும் சேஞ்ச் ஆகும். பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும்
2.2 கிலோவாட் தான். அப்போ 4 மணி நேரத்தில் நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். பட் டாப் மாடல் போகிறோம் அப்படின்னா 5 மணி நேரம் 40 நிமிஷம் டைம் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 2 மாடலுமே சேர்த்து 7 கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. எல்லாமே வந்து மோனோடோன் கலர் தான். டுவல் டோன் கலர் அப்படிங்கிறதே இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதேமாதிரி மெயினாக வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்குறப்ப எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்னென்னா பூட் ஸ்பேஸ் எவ்வளோப்பா இருக்குது, திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு யோசிப்போம். பேஸ் மாடலில் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 27.2 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. டாப் மாடலில் 33.2 லிட்டர். அப்போ வந்து 6 லிட்டர் வந்து டாப் மாடலில் நமக்கு வந்து அதிகமாக பூட் ஸ்பேஸும் வந்து கிடைக்குது. இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா VX2 Go பேஸ் மாடலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 84,990 ரூபாய். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 44,990 ரூபா மட்டும் கட்டினா போதும். அடுத்து டாப் மாடல் VX2 Plus இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் 99,990 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் எடுத்தோன்னா 57,990 ரூபா கட்டினா போதும். பேஸ் மாடலை விட டாப் மாடல் ஒரு 15,000 கூடுதல் விலையில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா பஜாஜ் வந்து டொமினாரில் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டொமினார் அப்படிங்கிறது பஜாஜுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சேல்ஸ் வந்து போகாத ஒரு மாடல் தான். இருந்தாலும் ஏதாச்சும் அப்டேட் கொடுத்து புஷ் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்துக்காக வந்து மேஜராக அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜர் அப்டேட்லாம் கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க. டொமினார் 400 பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 250 பொறுத்த வரைக்கும் கலர்டு LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி என்ன சேஞ்ச் அப்படின்னா 4 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ரோடு, இன்னொன்று ரெயின், இன்னொன்று ஸ்போர்ட்டு, ஃபைனலாக வந்து ஆஃப் ரோடு. இப்போ இந்த ரைடிங் மோட்ஸ்னால் என்ன, இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ரோட் மோடில் போகிறப்ப நமக்கு வந்து பவர் டெலிவரியாக இருக்கட்டும், ABS வந்து ஆக்ட் ஆகிறதா இருக்கும். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து இருக்கும். பட் அதுவே ரெயின் மோடில் நம்ம போகிறோம். இப்போ அதை வந்து ஸ்விட்ச் கியர் மூலமாகவே நம்ம வந்து மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ரெயின் மோடில் போடுறப்ப நமக்கு பவர் வந்து ஹெவியாக இருக்காது. பவர் வந்து ஒரு லீனியராக தான் வந்து கிடைக்கும். சேம் டைம் வந்து ABS வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து இருக்கும் ரெயின் மோடில். அடுத்த மோடு வந்து ஸ்போர்ட் மோடு அப்படிங்கிறப்ப பவர் டெலிவரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நல்ல பவர் அவுட்புட் வந்து கிடைக்கும். சேம் டைம் அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக்கிங் அந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்கணும்ல. அப்போ அந்த ஸ்டாப்பிங் பவரும் அதிகமாக இருக்கும் ஸ்போர்ட் மோடில். ஃபைனலாக ஆஃப் ரோடு மோடு அப்படிங்கிறப்ப ஆஃப் ரோடுக்கு தகுந்த மாதிரி பிரேக்கிங் நமக்கு வந்து மாறும். இனிஷியல் டார்க் வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் ஆஃப் ரோடு மோடில். இந்த மோட்ஸ் வந்து 2 மாடல்லையுமே நமக்கு வந்து வரும். இதை தாண்டி ஹேண்டில் பாரோடைய பொசிஷன் வந்து மாற்றிருக்காங்களாம். ஸோ பஜாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா டொமினார் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து டூரிங்காக தான் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி டூரிங் போகும்பொழுது நீங்கள் லாங் டிரைவ் ரொம்ப நேரம் ஓட்டினா கூட உங்களுக்கு வந்து கை வலிக்காத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து எர்கானமிக்ஸை மாற்றிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பாரோடைய பொசிஷன் வந்து மாற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பஜாஜ் வந்து சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா GPS மவுண்ட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நேவிகேஷன் வந்து கம்ஃபர்டபுளாக பார்த்து நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி GPS மவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சேஞ்சஸ் மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 ரூபா பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா BMWல CE04 அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸி ஸ்கூட்டர். இதில் இந்த வருஷத்துக்காக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு BMW அப்படின்னாலே பிராண்டு, ப்ரைஸு தாறுமாறாக இருக்கும், வண்டியும் தாறுமாறாக இருக்கும். 120 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு போகும், 130 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். 3 மாடலில் இந்த வண்டி வந்து இருக்குது. இப்போ இந்த வருஷத்துக்காக வந்து கலர் அப்டேட் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் கலரில் வரும். அதிலே வந்து அந்த ஹைலைட் பண்ணது அந்த அசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆரஞ்சு வித் பிளாக் இந்த காம்பினேஷனில் வந்து வரும். மிட் மாடல் பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலரில் வரும். அதில் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் வந்து நமக்கு வந்து மெட்டாலிக் சில்வர் கலரில் வந்து கொடுக்குறாங்க. டாப் எண்டில் தான் நமக்கு வந்து ஹீட்டட் கிரிப்பு, ஹீட்டட் சீட்டு, பெரிய டாலான விண்ட்ஷீல்டு இதெல்லாம் வந்து டாப் எண்டில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 15,25,000 ரூபா ஆல்ரெடி இருந்தது. இப்போ இந்த நியூ கலர் ஆட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ஹைக் வந்து கொடுப்பாங்க. பட் இப்போதைக்கு இன்னும் ப்ரைஸ் வந்து சொல்லலை. அடுத்ததாக வந்து ஃபைனல் அப்டேட்டு TVS வந்து ஒரு புது பேட்டரி பேக்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க iQube. இப்போதைக்கு வந்து எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோன்னா iQube தான் நம்பர் 1. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2025 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக நான் வந்து எலக்ட்ரிக் மட்டும் போகலை, ஓவராலாகவே இந்தியாவில் அதிகமாக சேலானா டாப் 10 ஸ்கூட்டர்ஸ்னு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவா வரும், அப்புறம் ஜூபிட்டர் வரும், அப்புறம் ஆக்சஸ் வரும். அடுத்து இந்த 4வது 5வது இடத்துல நமக்கு iQube வந்துருக்கு. இந்த டாப் 10ன்னு எடுத்தோன்னா இந்த டாப் 10க்குள்ளே நமக்கு வந்து செட்டாக் வருது, ஓலா S1 நமக்கு வந்து வருது. அதில் S1 அப்பப்போ 10க்குள்ளே வருது, அப்புறம் வெளில போயிடுது. பட் செட்டாக்கும் iQubeம் தொடர்ந்து டாப் 10ல் இருக்குது. அதை தொடர்ந்து டாப் 5ல் இருக்கிறது வந்து iQube தான். இப்போ iQube நம்ம வாங்கணும்னா பேட்டரி பேக்குன்னு போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மாடலில் 2.2 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இதை தாண்டி அடுத்ததுன்னு போகிறப்ப நமக்கு டேரெக்டாக வந்து 3.5 தான் போகிற மாதிரி இருக்குது. இப்போ TVS என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3.1 கிலோவாட்டில் புது பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. நியூ வேரியண்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த நியூ வேரியண்ட்டால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து குறையும். அதேமாதிரி அந்த ஒரு 3.5 கிலோவாட் பேட்டரி பேக்கில் இருக்க ஆப்ஷன்ஸு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மாடலே நமக்கு வந்து வந்துடும். இப்போ ஏன்னா இந்த மாடலோட
டாப் ஸ்பீடு வந்து 80+ நமக்கு வந்து போகும். ரேஞ்சும் வந்து 123 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ மாடலில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அந்த டிஸ்பிளேயோட இன்டர்ஃபேஸும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மிடில் வந்து இன்னொரு வேரியண்ட் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக வேணும், ஒரு நாளைக்கு அதிக யூசேஜ் இல்லை, உங்களுக்கு வந்து ரொம்ப ரேஞ்சு கொடுக்குற மாதிரி வந்து மாடல் வந்து வேணாம், ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக இந்த மிட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு 3.1 கிலோவாட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ iQube ஆல்ரெடி நம்பர் 1ல் இருக்குது. இப்போ பேட்டரி பேக்கும் நமக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால சேல் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு டிவிஎஸ் வந்து இந்த நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.